நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜூலை 12, 2026. ஆ, வழக்கம் போல ஜியோ பாலிடிக்ஸ்ல வந்து இங்க ஈரான், ஹர்மோஸ் ஜலசந்தி, அதுக்கப்புறம் அமெரிக்கா, இஸ்ரேல் ரொம்ப பதட்டம் வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆ, வேற வழி இல்ல. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அ சொல்றது ஒண்ணு, செய்றது ஒண்ணு அப்படின்னு சொல்ற அமெரிக்கா. அந்த அமெரிக்கால வேற அவங்களுடைய வார்த்தைகள வந்து யாருமே நம்ப முடியலன்னு ரொம்ப பயங்கர ஒரு மோசமான சூழல் இருக்கு. அதனால அந்த பிரச்சனை இருக்கு. ஸோ அது சம்மந்தமா வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சிருக்க டீட்டெயில் மட்டும் நம்ம வந்து பேசப் போறோம். ஆ, நான் கசாலி டிகோட். வழக்கம் போல உங்களுடைய ஆதரவு லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவு தாருங்கள். நன்றி. சரி, எப்படின்னா இன்னைக்கு வந்து ஆக்சுவலா ஆ, சண்டே அப்படிங்கிறனால வந்து நமக்கு வந்து ஸ்டூடியோ லீவு. அதனால வந்து ஒரு மாரி சவுண்ட் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் லேசா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வேற வழியே இல்ல. ஆ, நமக்கு வந்து செய்தி முக்கியம். ஆனா, அதே நேரத்தில வந்து நல்ல குவாலிட்டி ஆஃப் மைக், குவாலிட்டி ஆஃப் கேமரா இதெல்லாம் முக்கியம் தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து ஓரளவு கரெக்ட்டா குடுக்குறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமா வந்து முதல் செய்தியே வந்து ரொம்ப ஒரு பயங்கர ஸ்டப்பர்னான செய்தியா வந்திருக்கு. என்ன அப்டின்னா, நமக்கு வந்து அமெரிக்காவோட இப்போதைய சுப்ரீம் லீடர், உச்சபட்ச தலைவர் இருக்கார்ல, முஜ்தபா கமோனி. அவர் வந்து நேத்து, அதாவது இன்னைக்கு 11ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு குடுத்திருக்கிறாரு. என்னன்னா, அந்த அ அவங்க அப்பா, அவங்க அப்பாங்கிறதுக்காக இல்ல. அங்க வந்து ஈரான்ல இருக்க ஒரு உச்சபட்ச தலைவர வந்து கொன்னாங்க இல்லையா? அதுக்கு அது மட்டும் இல்லாம, அவங்க அப்பா கொன்னது மட்டும் இல்ல. அங்க ஸ்கூல் புள்ளைகள கொன்னது, எல்லாத்தையும் போட்டு தாக்குனாங்க இல்லையா? அதுக்கு ரிவெஞ்ச் வந்து அவசியம் எடுத்தே தீருவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கைப்பட எழுதி குடுத்திருக்கிறாரு. அது வந்து ஒரு பயங்கர பரபரப்பா போய்க்கிட்டு இருக்கு. அப்போ உச்சபட்ச தலைவர் வந்து நாங்க இந்த மாரி ப அ ப பதிலடி குடுத்தே தீர்வோம், ரிவெஞ்ச் எடுத்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதுக்கு வந்து வேற மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா, அவர் தான் ஃபைனல் அத்தாரிட்டி. அங்க ஈரான பொறுத்தமட்டில. அவர் சொல்ட்டாருன்னா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதோட வந்து மொத்தத்துக்கு முடிஞ்சிருச்சு. யாரு வந்தாலும் நோ அப்படிங்கிறது தான் ஐஆர்ஜிசி. அதுக்கப்புறம் 31 ப்ராவின்ஸ்ல இருக்கக்கூடிய அத்தன தலைவர்கள் ஐஆர்ஜிசி சம்மந்தப்பட்ட அவங்க ராணுவ தலைவர்களா இருக்கட்டும், அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் உச்சபட்ச தலைவர் முஸ்தபா கமேனி அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டாரு. நாங்க வந்து பழிவாங்கியே தீருவோம்னு. அந்த பழி வாங்குறதுக்கான படலம் ஆரம்பம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப வந்து அந்த சட்டசபை சட்டசபை சாரிங்க. இப்ப பாராளுமன்ற சபாநாயகர் இருக்காரே, அவர் வந்து காலிபாஃப். அவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, அ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வெஸ்ட் நீங்க வந்து பண்றது சரியில்ல. இதுக்கான விலைய வந்து நீங்க குடுக்க போறீங்க அப்படின்னு பயங்கரமா வார்ன் பண்ணியிருக்காரு. யூரோப்பியன் யூனியன் அண்ட் அமெரிக்கா எல்லாத்தையும் வந்து பயங்கரமா வார்ன் பண்ணியிருக்காரு. நீங்க பண்றது சரியில்ல. எங்களோட பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. நீங்க என்னென்ன பண்றீங்களோ அத்தனைக்கும் சேர்த்து நாங்க வந்து உங்களுக்கு பதிலடி குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வார்ன் பண்ணியிருக்கிறாரு. அந்த வார்னிங் வந்து அது என்ன சொல்றது, காலிபாப் வந்து இன்னைக்கு அடுத்த இடத்துல கிட்டத்தட்ட செகண்ட் லெவல்ல. முஸ்தபா கமேனிக்கு அடுத்து காலிபாப். அதுக்கு அடுத்து வந்து அப்பாஸ் ஆராச்கி. அதுக்கு அடுத்து வந்து இவர் வந்து பெசஸ்கியான் அப்படின்னு ஒரு பெரிய அந்த மாதிரி ஒரு ஹைரார்கி இருக்கு. இப்ப நான் சொல்றது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனாலும் டாப் லெவல்ல இருக்காங்க இல்லையா? முஸ்தபா கமேனி சுப்ரீம் லீடர். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து காலிபாப் இருக்காரு, அப்பாஸ் ஆராய்ச்சி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டா இவரு பெசஸ்கியான் இருக்காரு. அப்புறம் இங்க வந்து ஐஆர்ஜிசியோட தலைவர் இருக்காரு. ஒரு பெரிய கூட்டம். அப்புறம் பிரிச்சு பிரிச்சு வேற குடுத்துருக்காங்களா? எது எப்படி இருந்தாலும் பயங்கரமான, ஏற்கனவே இப்போ கடந்த ஒரு 3, 4 நாளா ஈரான் வந்து பயங்கர அடி வாங்கியிருக்கு. அடி வாங்குனாலும் அதையும் மீறி திரும்பி எந்திரிச்சு வரக்கூடிய அளவுல இருக்கு. இப்ப வந்து அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா, அவங்க ரொம்ப முக்கியமா குறி வைக்கிறது கேஷம் தீவு. அது எப்படின்னா கரெக்ட்டா வந்து இங்க இந்த ஹர்மோஸ், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மோஸ் இருக்கு இல்லையா? அந்த ஹர்மோஸ ஒட்டி வந்து ஒரு நீளமான ஒரு தீவு. அதோட இது வந்து மொத்தம் 1491 1500 ஆ ஸ்கொயர் கிலோமீட்டர் மொத்தத்துக்கே. கொஞ்சம் அப்படி வந்து நீளமா அப்படி இருக்கும். அத வந்து அதோட நீங்க மேற்பரப்ப பார்த்தீங்கன்னா, பிளெயினா இருக்கவே இருக்காது. பார்த்தா மேடும் பள்ளமா பயங்கரமான மலைகளா இருக்கு. கீழ இறங்கி இருக்கு. உள்ள போகுது, இங்க போகுது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய டூரிசம் வேற அங்க இருக்கு. ஆ, அதுக்கப்புறம் வந்து அங்க உள்ளுக்குள்ள அண்டர் கிரவுண்ட்ல மிசைல் சிட்டி வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட ஈரானுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்ல ஆயுத கூட்டம் அங்க குவியல் அங்க இருக்கு. அத வந்து அடிக்கிறதுக்கு பயங்கர அடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் பங்கர் பஸ்டர போட்டு அடிக்கணும்ல ட்ரை பண்றாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த மாரி தனியா ஒரு தீவுல இதெல்லாம் வச்சோம்னா, பங்கர் பஸ்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200, 220 கிலோ அடி வரைக்கும் கீழ போகும்.
அவங்க மலைகள் இருக்கிற இடத்து உயரத்தெல்லாம் நம்ம வந்து சும்மா அப்படி சாதாரண கண்ணில் அப்படி பார்த்தாலே மலைகள் வந்து நார்மல் பிளேன் இடத்துல இருந்து ஒரு 500 அடி 1000 அடி 1200 அடி அந்த ரேஞ்சில் இருக்கு. அதுக்கு கீழே விட்டாங்கன்னா மலையில வந்து அவங்க என்னத்தை போட்டாலும் பங்கர் பஸ் என்ன ஆக போகுது. அப்ப கேஷம் தீவு வந்து 1500 1550 அந்த ரேஞ்சில் கூட இங்க இவங்க டச்சுக்காரர்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்த அவங்க பிரெஞ்சுக்காரங்க, டச்சுக்காரங்க, அதுக்கப்புறம் வந்த பிரிட்டிஷ்காரங்க எல்லாத்துக்குமே அந்த கேஷம் ஐலாண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்டா இருந்திருக்கு. எல்லாரும் அதை கைப்பற்றி அது மூலமாக நிறைய காரியம் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய டீட்டெயில் வந்திருக்கு. ஸோ அந்த இடத்து மேல குண்டுமலை பொழியறதுக்கு அமெரிக்கா வந்து தயாரா இருக்கு, ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது. என்னத்து ரெடி ஆனாலும் இவங்க வந்து அசர்றதா இல்லை அப்படிங்கிறதா. அது போக வந்து இங்க என்ன பண்ணான்னா இப்போ நேத்துல இருந்தே ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, இங்க குவைத்து, பஹ்ரைன், யுஏஇ, கத்தார், ஓமான்னா ஓமான்ல அங்க கடற்படை தளம் பக்கத்துல அமெரிக்காவோட தளம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு பயங்கரமா தாக்கியிருக்காங்க. இவங்க என்னதான் ரிட்டாலியேட் பண்ணாலுமே. இப்போ நேத்து வந்து யுஏஇல வந்து அலர்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி மிசைல்ஸ், ட்ரோன் இதெல்லாம் வருது அப்படின்னு அலர்ட் வந்திருக்கு. அலர்ட் வந்ததுக்கு மாதிரி இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய சத்தத்தை எல்லாம் இதெல்லாம் நம்ம மக்கள் வந்து கேட்டிருக்காங்க. அங்கேயும் பயங்கரமான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வழக்கம் போல இங்க கத்தார் வந்து பயங்கரமா அடிச்சிருக்காங்க. சவுதி அரேபியா அடிச்ச எந்த விதமான இதுவும் தகவல் வரல. ஆனா ஓமான், யுஏஇ, கத்தார், பஹ்ரைன், குவைத் இந்த 5 ஜிசிசி மொத்தம் 6 அதுல சவுதியை விட்டுட்டு மற்ற 5யுமே நேத்து பயங்கரம் அடிச்சாங்க. இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்கதா வந்து தகவல் வந்திருக்கு. அது போக ஜோர்டான் அடிச்சிருக்காங்க. அப்புறம் இஸ்ரேல் வந்து அடிக்கிறதுக்கு இன்னும் சில இடங்கள்ல அடிச்சிருக்கதா தகவல் இருக்கு. அல்லது இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட அவங்க ஆக்குபை பண்ணியிருக்க இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்தெல்லாம் அடிச்சிருக்காங்க. இனி இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு வந்து முனைப்பா தயாரா இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. இப்போ வந்து ட்ரம்ப் வழக்கம் போல வந்து அவர் காமெடி பண்றாரு. என்ன செய்யறாரு வந்து, நாங்க வந்து இந்த இந்த சீஸ்ஃபயர் எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து நாங்க அந்த ஒப்பந்தம் எல்லாம் இல்ல, அது கிழிச்சு போட்டாச்சு. ஆனா மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன் என்னையா பண்றீங்க? இனிமே இதெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு பேச்சுவார்த்தை பண்ணுவீங்களா, கையெழுத்து போடுவீங்களா, திரும்ப நீங்களே கிழிச்சு போடுவீங்களா, அப்புறம் திரும்ப வந்து அப்புறம் அடிப்பீங்களா, அப்புறம் திரும்ப பேச்சுவார்த்தைங்களா? அப்போ உங்களுக்கு ஆயுத பலம் குறைய குறைய வந்து எப்ப பார்த்தாலும் பேச்சுவார்த்தைன்னு சொல்லுவீங்க. ஆனா மத்தவங்க எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து ஈரான் அது எல்லாத்துக்கும் நோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கத்தார் வந்து இறங்கி வரும்போது கத்தார் கூட பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஆனா அமெரிக்காவை நம்பலை அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து நம்ம ட்ரம்ப் வந்து பயங்கரமா உதார் விட்டா தெரியுமா? அங்க 7ஆம் தேதி, 8ஆம் தேதி அந்த ரேஞ்சில இதுக்கு இங்க அ துருக்கியில நேட்டோ சமிட் மாநாடு நடந்துச்சே. அந்த இதுல திரும்பி ரிட்டர்ன் வரும்போது அவர கொல்றதுக்கு ஈரான் வந்து பயங்கரமா ரெடி ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஐஆர்ஜிசி ஈரான ட்ரம்ப்ப கொல்றதுக்கு ரெடி ஆனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து பயங்கரமா பரபரப்பாச்சு. அதனால அவர் வந்து கத்தார் கொடுத்த ஃப்ளைட்ட விட்டுட்டு அவரோட பழைய ஃப்ளைட்ல போய் யூகேல இறங்கி அப்புறம் யூகேல இருந்து அப்புறம் கத்தார் ஃப்ளைட்ல கிளம்பி போனாருன்னு சொல்லி தகவல் வந்துச்சு. அப்போ அவர் வந்து போயிட்டு பயங்கரமா வார்னிங் விடுறாரு. நீங்க வந்து என்ன கொல்றதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா 1000 மிசைல் வந்து உங்களுடைய மொத்த ஈரானையும் தொலைச்சு எடுத்துரும். அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. யோ என்ன அறிவு இருக்கா உங்களுக்கு? அதாவது நீங்க வந்து என்ன இதுக்கு வந்து பிப்ரவரி 28ஆம் தேதி அங்க இருக்கிற தலைவரை கொன்னீங்க. அப்ப அந்த தலைவரை நீங்க கொல்லலாம். உங்களை கொல்றதுக்கு அவங்க வந்து ஏற்பாடு பண்ணக்கூடாதா? அப்போ உங்க உயிர் மட்டும் உயிர், மத்த உயிரெல்லாம் மயிரா அப்போ அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இப்ப சிலர் வந்து பேசுறாங்க. இது நான் சொல்ற வார்த்தை இல்ல. அதாவது ட்ரம்ப்போட உயிர் தான் உயிர். முஸ்தபா கமேனி அடிபட்டிருக்காரு. அப்புறம் சையத் அலி கமேனி வந்து உயிர் துறந்துட்டாரு. அப்போ அவங்க உயிரெல்லாம் அப்ப என்ன கணக்கு? அப்ப நீங்க கொல்லுவீங்க, நீங்க எல்லாத்தையும் ஏவுவீங்க, நீங்க வந்து குண்டு போடுவீங்க, நீங்க உங்களுக்கெல்லாம் ஓகே. ஆனா அவங்க திருப்பி அடிச்சாங்கன்னா உடனே வந்து டெரரிசம் இப்படி பண்ற அப்படி பண்ற பயங்கர மோசமா எல்லாத்தையும் பேச வேண்டியது. அப்போ உலகத்துல நீங்க மட்டும் தான் வாழணும், மத்தவங்க அந்த உனக்கு சேவகம் பண்ணிட்டு அடிமையா இருக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா காலம் மாறி போச்சு அப்படிங்கிறதா இப்ப வந்து அதுக்கு வந்து ஈரான் வந்து பயங்கரமான பதிலடி கொடுத்திருக்காங்க. ரிவெஞ்ச் பண்ணியே தீருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா உள்ளுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இப்ப பயங்கர பிரச்சனை என்னன்னா, ட்ரம்ப்புக்கு வந்து வெளியில நெதன்யாகு வந்து கூப்பிட்டு பிரச்சனை பண்றதா, இல்ல ஈரான் பிரச்சனை பண்றதா, அல்லது கிரீன்லாந்து, டென்மார்க் பிரச்சனை பண்றதா, அல்லது நேட்டோவே வந்து அவங்களுக்கு எதிரா இருக்குன்னு பிரச்சனை பண்றதா, அல்லது ரஷ்யாவோ, சைனாவோ அதெல்லாம் தாண்டி இப்ப ட்ரம்ப்புக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நியூயார்க்கோட மேயர். அவர் வந்து ஜொஹரான் மம்தானி. அவர் வந்து ஆக்சுவலி இந்தியன் பேஸ்டு எனக்கு முன்னாடி தெரியும். அவர் வந்து
டெய்லி பயங்கரமா ஒர்க் பண்றாரு. நியூயார்க்க வந்து டெவலப் பண்ண ஒர்க் பண்றாரு. அவரோட பேர் வந்து பயங்கரமா உயர்ந்துகிட்டு இருக்கு. அவரால வந்து ட்ரம்புக்கு வந்து பெரிய அளவுக்கு டிகிரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ட்ரம்புக்கான முக்கியமான ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் இமேஜ், பெரிய பிரச்சனை அப்படின்னா, வெளியில உள்ளதெல்லாம் பிரச்சனை வேற. ஜஹ்ரான் மம்தானி தான் வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனையா அங்க சொல்றாங்க. இவர் பிரச்சனைய ஃபிக்ஸ் பண்றாரு. ட்ரம்ப் வந்து பிரச்சனைய கொண்டு வந்து சேர்க்கிறாரு. இவர் வந்து எங்கெங்க முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு இறங்கி, ஏதாவது கலெக்ட் பண்ணி நல்லது பண்ண நினைக்கிறாரு. அவர் பார்த்தா இருக்கிற பூரா இதுக்கு மிலிட்டரிக்கு அதுக்கெல்லாம் கொடுத்துட்டு பேங்க்ரப்ட் ஆகி உட்காந்துருக்க மாதிரி அவரு சொல்றாரு. அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஜஹரான் மம்தானி வந்து பயங்கர பேர் வந்து மேலே ஏறிட்டு இருக்கு. ட்ரம்ப் பேர் கீழே இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதா. அதுக்கப்புறம் இப்போ வந்து அங்க இப்போ என்ன ஆகி போச்சுன்னா 2027 ஜனவரி வரைக்கும் இந்த இது வந்து அப்படியே இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 56% ஆயில் அது எல்லாமே மொத்தத்துக்கு கொலாப்ஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வந்து $3 பில்லியன் லாஸ் அப்படின்னு ஆகி கிட்டத்தட்ட எல்லா கப்பல் கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிரும், திவால் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஆயிலை நம்பி இருக்கக்கூடிய ஜிசிசி கண்ட்ரி அண்ட் அதர் கண்ட்ரி இது எல்லாமே திவாலாகும் அப்படின்னு மொத்தத்துக்கு திவாலாகுது. அப்புறம் இந்த ஆயிலை நம்பி இருக்கக்கூடிய இந்தியாவா இருக்கட்டும், மற்ற நாடுகளா இருக்கட்டும், அதுவுமே திவாலாகும் அப்படின்னு மொத்தம் 56% நாடுகள் திவாலாகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இப்போ வந்திருக்கு. இது எங்க முடிய போகுது, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இங்க ஈரான் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பதிலுக்கு வந்து அமெரிக்கா வந்து பதிலடி கொடுக்கணும். இப்ப என்ன செய்யறாங்கன்னா, பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயார் அப்படின்றாங்க. அப்ப என்ன அவங்க கையில வந்து இப்ப ஆயுதங்கள் இல்லையா? அல்லது பெரிய அளவுக்கு வந்து இன்னும் சேகரிச்சு ஈரான பெரிய அளவுக்கு தாக்குறதுக்கு ரெடி பண்றாங்களா? அப்படிங்கிற ஐடியா ஒண்ணும் தெரியல. என்ன நடந்தாலும் ஆ அதாவது அமெரிக்கா நடந்துகிட்டு இருக்கிறது உலகத்துக்கு நல்லது இல்ல. ஆ அவங்கள வந்து தூண்டி விடக்கூடிய நெதன்யாகு, இஸ்ரேல் அதுவும் வந்து உலகத்துக்கு நல்லது இல்ல, கேடு அப்படிங்கிறது தான். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த ஒரு கால்ல சந்திப்போம். நன்றி.